ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, என் பிள்ளைக்கு இரட்டிப்பு நற்செய்தி வந்துள்ளது. 2 நிமிடம் கேள். இது திருச்செந்தூர் முருகன் தரும் வாக்கு. நிச்சயமாக பலித்துவிடும். செல்வமே, நாளைய விடியலில் உன் வாழ்வு சூரியனாக ஒளிரப் போகிறது. உன் சுமைகளுக்கு இந்த இரவு முடிவாக இருக்கப் போகிறது. விடியும் போது உன் வாழ்வு சூரியனாக ஒளிரப் போகுது. இப்போது இருக்கும் துன்பங்களை கண்டு துவண்டு விடக்கூடாது. இன்பங்களை கொண்டு பெருமிதமும் கொள்ளக்கூடாது. எதை நோக்கி பயணிக்கிறாயோ அதுவாகவே மாறிவிடு. இனிவரும் ஒவ்வொரு நாளும் வெற்றிக்கானதுதான். தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போய்விடுமே. உன் துன்பம் தீரும் என்பது சர்வ நிச்சயமான உண்மை. என் பிள்ளை, இந்த முருகன் சொல்வதை கேள். நீ புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடாது. உன் தவறுகள் அதிகமாகும். இகழ்ச்சியை ஏற்றுக்கொள். உன் தவறுகளை நீ திருத்திக் கொள்வாய். நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வரவே வராது. துணி உள்ளவனாக இருந்தால் அச்சம் என்பது வரவே வராது. உன் தூணாக உன் முருகன் நான் இருப்பேன். யாம் இருக்க பயமேன் தங்கமே. முடிந்த நிகழ்வுகளை நீ மறந்துவிடு முற்றிலுமாக. பள்ளத்தில் இருக்கிறோமே என்று பதறக்கூடாது. சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்புக்கு கொண்டு வந்து விடுவேன். நீ கேட்பது கிடைக்கப் போகிறது. கிடைத்ததை நான் நிலைக்கச் செய்ய போகிறேன். சாவி துருப்பிடித்து உதிர்ந்து போகும் முன் பூட்டை திறந்துவிட. இல்லைனா உள்ளே இருப்பது தெரியாமலேயே வாழ்வு முடிந்துவிடும். அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே. உன்னை நடிகன் என்று சொல்லி விடுவார்கள். அதிக அன்போடு நடந்து கொள்ளாதே. அடிமையாக்கி கூட விடுவார்கள். அதீதமான பொறுமையோடு நடக்காதே. பைத்தியமாகும் வரை விடமாட்டார்கள். வெளிப்படையாகவும் இருந்து விடாதே. பலர் உன்னை வெறுக்க நேரிடும். எல்லோரையும் நம்பிவிடாதே செல்வமே. ஏமாற்றப்பட பல காத்திருக்கிறார்கள். உன் லட்சியம் மட்டும்தான் முக்கியம். இலக்கு இல்லாமல் எதிலும் நீ பயணம் செய்யக்கூடாது. உன் பயணம் வெறும் பாத யாத்திரை மட்டுமாகவே இருந்துவிட வேண்டாம். ஆம் செல்வமே, உன் லட்சிய கனியை தொட்டுவிடு. யாருக்குத்தான் கஷ்டங்கள் இல்லை? யாருக்குத்தான் துன்பங்கள் இல்லை? கர்ம பலன்களின் ஆதிக்க சூழ்நிலையால் நீ விரும்பிய எண்ணங்கள் அனைத்தும் தள்ளிப்போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னை நினைத்து பிரார்த்தனை செய். நான் பார்த்துக் கொள்கிறேன். ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்களே என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவு முட்டாளாய் இருந்து விட்டோமே என எண்ணிவிடு. மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாமே. உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்களை வீரமானவர்கள் அல்ல. கெட்டவை நீண்ட காலம் நிலைத்திருக்காது. நல்லவைக்கு முடிவே கிடையாது. நீ விதைக்கும் நல்ல எண்ணங்களும் செயல்களும் கெட்டவைகளை அழித்து செயலாக்கிவிடும். தீயவர்கள் தற்போது நன்றாக இருப்பது போல்தான் தோன்றும். ஆனால் அவர்களின் கர்மகாலம் மிகவும் மோசமானதாக இருக்கும். கவலைப்படாதே. உன் முருகன் இருக்க பயமேன் தங்கமே. நான் சொல்வதையெல்லாம் கேட்டு அதன்படி நடந்து கொள். எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை ஒவ்வொருவரையும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். அதன்படி நடந்துக்கோ. என் பிள்ளைக்கு இரட்டிப்பு நற்செய்தி காத்துள்ளது. ஆம் செல்வமே, யாம் இருக்க பயமேன். ஓம் ஸ்ரீ முருகா போற்றி போற்றி.